Hi all, welcome to Exam Edge YouTube channel. So profit and loss தான் பார்த்துட்டு இருந்தோமா. நேற்று profit and lossல first class பார்த்துருக்கோம். up to first questionல இருந்து 25th question வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னா 26th question தான் கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, ஸோ 26th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஒளிப்பதிவு பெட்டியை 950க்கு விற்றால் 5% நட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5% நட்டம் அப்படின்னா 100 - 5 95%. அதுதான் எனக்கு என்னது 950 rupees. அதை 1040க்கு விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன? அதையே வந்து நான் 1040 ரூபாய்க்கு வித்தா லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் மெத்தட் போட்டுடலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இதை 95 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து 104ன்னு வரும். ஸோ 104 அப்படின்றது எனக்கு என்னது 100 + 4ன்றதுனால தான் 104ன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு லாப சதவீதம் என்னது 4%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை 19.5க்கு விற்றதில் ஒருவருக்கு 30% லாபம் கிடைத்தது. அதே பொருளை எந்த விலைக்கு விற்றால் லாப சதவீதம் 40 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொருளை 19.5 ரூபாய்க்கு விற்றதுல எனக்கு 30% லாபம். அப்போ 100 + 30 130 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு லாப சதவீதம் 40 வேணும் அப்படின்னா 100 + 40 140%. அதுதான் வந்து என்ன விலைக்கு வித்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா. இப்போ இதை என்ன பண்ணலாம், 13ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறோம் அப்படின்னா 1ல் 13 மிச்சம் 6 அப்படின்னு இருக்கும். 65 வந்து 13 5 65 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 14 × 1.5ன்னு வரும். 1.5னா 3ல் பாதியா. ஸோ 3/2 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா 7ன்னு வந்துருமா. அப்போ 7 × 3 21 ரூபாய்க்கு நான் விற்கணும். ஓகேவா. ஸோ அப்போ 21 ரூபாய், ஏற்கனவே அவங்க 19 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்போ எவ்வளோ கூடுதலா விற்கணும் அப்படின்னா 1.6 ரூபாய் கூடுதலா விற்கணுமா. ஸோ 1.5 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை குறிப்பிட்ட விலைக்கு விற்கும் பொழுது ஒருவருக்கு 10% லாபம் கிடைத்தது. அதே பொருளை 2 மடங்கு விலைக்கு விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 28வது கொஸ்டின். ஒரு பொருளை குறிப்பிட்ட விலைக்கு விற்கும் பொழுது ஒருவருக்கு 10% லாபம் கிடைத்தது. ஸோ வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. அப்ப என்னுடைய விற்ற விலை செல்லிங் பிரைஸ் என்னது, லாப சதவீதம் இங்க 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ்ல 10%, அதாவது 110/100, அதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸா இருக்கும் இல்லையா. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, அதே பொருளை 2 மடங்கு விலைக்கு விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு. ஸோ 2 மடங்கு விலைக்கு விற்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மடங்கு, அதே பொருளை 2 மடங்கு விலைக்கு விற்றால், இப்போ இதுதான் வாங்கின விலை, இதுல இருந்து என்ன பண்றாங்க, அதே பொருளை 2 மடங்குக்கு விற்கிறாங்க அப்படின்னா லாப சதவீதம் என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இது எக்ஸ் தான் நம்மளுடைய வாங்கிய விலை. அதுல எனக்கு 10% லாபத்துக்கு விற்கிறப்போ இதான் விற்கிற விலை. இப்போ இந்த விற்கிற விலை வந்து நான் 2x அப்படின்னு வச்சுக்கிட்டா லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸில் கொண்டு வந்துடலாமா. ஸோ செல்லிங் ப்ரைஸில் எக்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் ஈக்குவல் டு 100 × செல்லிங் ப்ரைஸ் பை 110 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 10/11 × செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா. இப்போ எனக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மடங்கா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்னது ஃபார்முலா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா எனக்கு விற்கிற விலை ஜாஸ்தினா தான் ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். இப்போ இங்க செல்லிங் ப்ரைஸ் என்ன போடணும், காஸ்ட் ப்ரைஸ் என்ன போடணும், அதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதுதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நான் 2 மடங்கு விற்கிறேன். கரெக்டா. ஒரு பொருளை குறிப்பிட்ட விலைக்கு விற்கும் பொழுது ஒருவருக்கு 10% லாபம் கிடைக்கிறது. ஓகேவா. ஸோ 10% லாபம் கிடைக்கிறது அப்படின்னு போட்டோம். இதுல இருந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிருச்சு. இப்போ அதே பொருளை 2 மடங்கு விலைக்கு விற்றால், அதே பொருளை 2 மடங்கு விலைக்கு விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் என்னது.
நான் வாங்கினதை விட 2 மடங்கு வந்து விற்கிறோம் அப்படின்னா லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் நம்ம எப்படி பண்ணலாம்? எத்தனாவது கொஷின்? 28வது கொஷின். ஃபர்ஸ்ட் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? 28வது கொஷின் இங்க பாருங்க. விற்பனை விலை வந்து எனக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ லாபம் வந்து 10% அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ வாங்கிய விலை என்னது? எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 10/x ஆஃப் 11 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதானே இங்க எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. 10/11 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ புதிய விற்பனை விலை என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த விற்பனை விலையை விட 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த விற்பனை விலை என்னது? ஏற்கனவே இருந்த விற்பனை விலை. இப்போ நான் இங்க காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுடைய எக்ஸ். அப்போ இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? செல்லிங் ப்ரைஸ் 2x அப்படின்னு கிடைச்சிருச்சு. செல்லிங் ப்ரைஸ் வந்து 2x அப்படின்னு கிடைச்சிருச்சு. இங்க காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துடும்? 10x/11 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 2x மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10x/11. 10x/11 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 10x/11 இன்ட்டு 100% அப்படின்னு போடுறப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இங்கே 1 எல்சிஎம் எடுப்போமா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 11 அப்படின்னு வரும். ஸோ 22x மைனஸ் 10x/11 டிவைடட் பை 10x/11 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 11 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 11 கேன்சல் பண்ணால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12 வருமா? ஸோ 12x/10x இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 0 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 120% லாபம் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது அப்படின்னா 120%. நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க தப்பு அப்படின்னா 120% அப்படின்னா நான் இதுல இருந்து 100 மைனஸ் பண்ணிட்டு 20 அப்படின்னு போடுவீங்க. இங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு ஃபார்முலா போட்டு தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால நமக்கு கிடைச்சது வந்து 120%ன்றது நம்மளுடைய ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 29வது கொஸ்டின். ஒரு நபர் ஒரு பொருளை 12.5% நட்டத்தில் விற்றான் அப்படின்னு இருக்கு. ஸோ 29வது கொஸ்டின். நட்டம் எவ்வளவு? 12.5% நட்டத்தில் விற்றான் ஒரு பொருளை. அடுத்து அதை 103.6 கூடுதலாக விற்றிருந்தால் 6% லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ 6% லாபம் கிடைச்சிருக்கும் எப்போ அப்படின்னா 103.60 கூடுதலா, ஏற்கனவே இங்க வித்த விலையை விட கூடுதலா இந்த 103.6 பைசா அப்படின்னு வித்திருந்தா 6% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனில் அந்த பொருளின் வாங்கிய விலை என்ன? காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கு பர்சன்டேஜ் வித்தியாசம் என்ன வரும்? இது லாஸ் அப்படின்னா 100 மைனஸ் 12.5 போடுவோமா? ஸோ அப்போ 87.5. இங்க ப்ராஃபிட் அப்படின்னா 106 அப்படின்னு போடுவோம். இங்க எனக்கு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்னது? 12.5 பிளஸ் 6 இல்லையா? ஸோ அப்போ 18.5%. ஸோ அந்த 18.5% தான் எனக்கான இந்த கூடுதல் விலை 103.6. இப்போ வாங்கிய விலை வேணும், காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 100% என்னன்னு தெரியணும். ஸோ 100% என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 3ல் 15 மிச்சம் 3னா 3.7 அப்படின்னு வரும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 37 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க. என்ன வரும்? 37 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3ஐயும் எடுத்துப்போமா? ஸோ 37 இன்டூ 2 அப்படின்னு போடுறப்போ 14,174 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2ல் 74 அப்படின்னா 84, 94 அப்புறம் 104 இல்லை. ஸோ 29 அப்படின்னு வரும். ஸோ 296 அப்படின்னு இருக்கும். ஸோ 296 அப்படின்னா 37ல் 296னா இங்கே பாருங்க 8 7 சார் 56, 5 24 + 5 29. ஸோ 296 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இது என்னது? 28 அப்படின்னு கிடைக்கும். 3.7 டேபிள் இல்லையா? ஸோ அதனால இங்கே பாயிண்ட் வராது, 28ன்னு தான் வரும். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 20 இன்ட்டு 28 தான் போடணும். ஏன்னா இது 3.7, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால 28 தான் வரும். எனக்கு 2.8ன்னு போடக்கூடாது. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? 28 இன்ட்டு 2னா 56. ஸோ 560 rupees தான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ 560 rupees எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டியில் இருக்கு.
அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு நபர் ஒரு பொருளை 10% நட்டத்தில் விற்றான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு பொருளை 10% லாஸ்ல விற்கிறாரு. அடுத்து அவன் 20% விலை குறைவாக வாங்கி அதை 59 ரூபாய் கூடுதலாக விற்றால் 40% லாபம் கிடைத்திருக்கும். ஏனில் அந்த பொருளின் வாங்கிய விலை என்ன அப்படின்றதுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 10% நட்டத்துல வித்திருக்காங்க. வித்ததுக்கு அப்புறம் இது ஒரு கண்டிஷன் சரியா. அடுத்த கண்டிஷன் என்னன்னா 20% விலை குறைவா வாங்கி 55 ரூபாய் கூடுதலா விற்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க காஸ்ட் பிரைஸை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் என்னது, எனக்கு காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் இன்ட்டு இங்க லாஸ். அப்போ 100 மைனஸ் 10 ஸோ 90/100 அப்படின்னு வந்துடும். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாங்குற விலைய 20% விலை குறைவாக வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் என்னது, எனக்கு எக்ஸ் இல்ல 20% நான் குறைவா வாங்குறேன். அப்போ 80/100 எக்ஸா கரெக்டா. ஸோ 80/100 எக்ஸ் 80/100 எக்ஸ். அதுக்கப்புறம் என்னது, அதை 55 ரூபாய் கூடுதலாக விற்றால் 40% லாபம். இங்க வித்த விலையை விட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 55 ரூபாய் கூடுதலா வைக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ 55 ரூபாய் கூடுதலா வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல்னா 9x/10 இருக்கும். அதை விட 55 ருபீஸ் கூடுதலா விற்கணும். அப்படி வித்தா நமக்கு என்னது அப்படின்னா ப்ராஃபிட் லாபம் 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாபம் 40%, இது ரெண்டு கண்டிஷன் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோமா இல்லையா. ப்ராஃபிட்டை நம்ம ஸ்ட்ரைட்டா போட மாட்டோம், 1 + 100 + 40 அப்படின்ற மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 9x/10 + 55 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்னது, இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதை நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 4/5. ஸோ 4x/5 அப்படின்னு வரும். ப்ராஃபிட் 40% அப்படின்னா 100 + 40 140/100ன்னு வந்துடும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 7 இது 5 அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம எல்சிஎம் எடுப்போமா, இந்த பக்கம் 1 இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தா இங்க இன்ட்டு 10 இங்க இன்ட்டு 10 அப்படின்னு வரும். ஸோ 9x + 550 /10 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கு, 4x × 7 /5 × 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது ரெண்டு மிச்சம் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, ஒரு 5 தான் இருக்கு. அப்போ 9 5s are 45x பிளஸ் இங்க 55 5 அப்படின்னு போடுறப்ப நமக்கு என்ன வந்துடும், 25 to 2750ன்னு வந்துடும். இங்க 2 இங்க எடுத்து போறப்போ 2 × 4x × 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது 8 × 7 56x. ஸோ இந்த பக்கம் 56x அப்படின்னு கிடைச்சிடும். இந்த பக்கம் 2750ன்னு இருக்கு. 45x இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ஸோ 45x அப்படின்னு இருக்கும். அப்போ இங்க 11x = 2750. இப்போ இந்த 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல 22 மிச்சம் 5 ஸோ 250 அப்படின்னு கிடைச்சிரும். இந்த எக்ஸ்ன்றது எனக்கு 250. ஸோ எக்ஸ்ன்றது இங்க என்னது, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த காஸ்ட் பிரைஸ் தான் 250. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, அந்த பொருளின் வாங்கிய விலை தான். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் 250. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு இயந்திரம் 10% லாபத்திற்கு விற்கப்பட்டது. அதன் விற்பனை விலையில் ரூபாய் 80 குறைவாக விற்றிருந்தால் விற்றவருக்கு 10% நட்டமாகி இருக்கும். எனில் இயந்திரத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி எப்பயுமே நமக்கு புரியுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சு எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு இயந்திரம் 10% லாபத்திற்கு விற்கப்பட்டது. ஸோ 10% ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்காங்க. அப்போ இங்க என்ன சொல்லலாம், 110/100 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து அதன் விற்பனை விலையில் 80 ரூபாய் குறைவாக விற்றிருந்தால் 10% நட்டமாயிருக்கும். ஸோ 10% நட்டமாயிருக்கும் அப்படின்னா என்ன வரும், 90 அப்படின்னு வரும். இங்க பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்னது, எனக்கு 20% டிஃபரன்ஸ். அந்த 20% டிஃபரன்ஸ் தான் எனக்கு 80 ரூபாய். இங்க கொடுத்திருக்கிற அந்த 80 குறைவான ரூபாய். இப்ப என்ன கேக்குறாங்க, இயந்திரத்தின் வாங்கிய விலை கேக்குறாங்க. அப்போ 100% தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அவ்வளவுதான், பாக்ஸ் மெத்தட் படி போட்டுடலாம். ஸோ 20 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 4ன்னு வந்துருமா. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும், 4 × 100 400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு பொருளை 144க்கு விற்றதில் ஒருவருக்கு 1/7 பகுதி நட்டம் ஏற்பட்டது. இப்ப இங்க என்னது, விற்றதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது நம்மளுடைய செல்லிங் பிரைஸ்
32வது கொஸ்டின். செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 144. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 144. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியல, நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவருக்கு செலவின் 1/7 பகுதி நட்டம் ஏற்பட்டது. செலவின் அப்படின்னா எனக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸில் 1/7 பகுதி x/7 பகுதி நட்டம் ஆயிருச்சு. ஸோ இதுதான் என்னுடைய லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 168க்கு விற்றால் அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் எவ்வளவு? ஸோ இப்போ எனக்கு விற்கிறது வந்து 168 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எனக்கு இந்த எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் லாபமா நட்டமா என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்போ அதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த செல்லிங் ப்ரைஸ் 144ன்னு தெரியுது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோமா? இன்ட்டு ப்ராஃபிட்னு போடுவோம். இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 144, காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ், இங்கே வந்து x/7% இல்லையா? ஸோ x/7%. ஸோ நம்ம போட்ட மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்களா, ஏதாவது கொஸ்டின் மாற்றி போட்டிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ x/7 விற்பனை விலை. ஸோ எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு x/7. ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம், இதை மாதிரி போடலாம். ஆனால் நமக்கு பர்சன்டேஜில் கொடுக்கல. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? இங்கே லாஸ் இல்லை. ஸோ அப்போ லாஸ் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? லாஸ் வந்து எனக்கு நான் வாங்கின விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே லாஸ் வந்து எனக்கு x/7, காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 144 அப்படின்னு கிடைச்சிடும். அல்லது செல்லிங் ப்ரைஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா, இல்லைனா இங்கே என்ன பண்ணலாம், செல்லிங் ப்ரைஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் 144 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன்னு வைங்க. 144 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x/7 அப்படின்னு வரும். இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 7 அப்படின்னு இருக்கும். ஸோ 7x மைனஸ் எக்ஸ்னா 6x/7 ஈக்குவல் டு 144. இப்போ இது 6ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும்? 2ல் 12, மிச்சம் 2. ஸோ 24ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 7. 24 இன்ட்டு 7னா 7 4s are 28, 2 7s are 14, 14 plus 2 16. ஸோ 168. இங்கே எக்ஸ்ன்றது என்னது? என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் 168 ரூபான்னு வந்திருக்கு. எனக்கு செல்லிங் ப்ரைஸும் 168 ரூபா அப்படின்னா இங்கே என்னது? எனக்கு லாபமும் இருக்காது, நட்டமும் இருக்காது. அப்போ என்னோட ஆன்சர் வந்து இவற்றில் ஏதும் இல்லை. ஸோ 32 கொஸ்டின் நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாமா? லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை, 0% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 33வது. ராமன் அதன் அச்சிடப்பட்ட விலையில் 9/10 பங்கு பணம் கொடுத்து ஒரு வெந்நீர் கொள்கலன் வாங்கினான் அப்படின்னு இருக்கு. ஸோ ராமன் என்ன பண்ணியிருக்காரு? அச்சிடப்பட்ட விலையில 9/10 பங்கு பணம் கொடுத்து வாங்கினான் அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ இது என்னது? வாங்கிய விலை. 33rd கொஸ்டின். ஸோ வாங்கிய விலை, அச்சிடப்பட்ட விலையை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாங்கிய விலை எனக்கு என்னது? எவ்வளோல வாங்கியிருக்காங்க? 9/10 பங்குல வாங்கியிருக்காங்க. அப்போ 9/10 பங்கு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். அதை அவன் அச்சிடப்பட்ட விலையை விட 8% கூடுதலாக விற்றால் அவனுக்கு கிடைக்கும் லாப சதவீதம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அச்சிடப்பட்ட விலையை விட 8% கூடுதலா விற்கிறாங்க. அப்போ எனக்கு 8% கூடுதலா விற்கிறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்துடும்? இந்த எக்ஸை விட 8% கூடுதல். அப்போ 100 + 8 108/100 எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா? இப்போ அவனுக்கு கிடைத்த லாப சதவீதம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு இன்ட்டு 100% அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளாக கொண்டு வந்துக்கலாமா? சிம்பிளாக கொண்டு வந்தால் இங்கே என்ன வரும்? 54 50, அதுக்கப்புறம் இங்கே 27, இது 25 அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 27x/25 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 9x/10 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 9x/10 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்கு? இங்கே 5 5s are 25, இங்கே வந்து 5 2s are 10 அப்படின்னு இருக்கும். ரெண்டுலையுமே இந்த 5 காமனாக இருக்கு. மிச்சம் இருக்கிறத மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். 27 இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணுறப்போ 54ன்னு வந்துருமா? ஸோ 54x மைனஸ் இங்கே 9 இன்ட்டு 5னா 45x டிவைடட் பை காமனாக இருந்த 5, அப்புறமா 5 × 2 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை 9x/10 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்கே 5 2 10, இந்த 10 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 54 மைனஸ்
45 அப்படின்னா 9 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 54 minus 45 அப்படின்னு பண்ணால் 9x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9x by இந்த 5 இங்கே கீழே வந்துச்சுன்னா 5 into 9x into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 9x கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும்? 20% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த 20% ஆப்ஷனில் எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே ஆப்ஷனில் ஆப்ஷன் டின்னு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அப்போ 33rd கொஷினுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். 34th கொஷின் பாருங்க. ஒரு வியாபாரி 1000 கிலோ சர்க்கரை வைத்திருந்தார். ஒரு பகுதியை 8% லாபத்திலும் மீதியை 18% லாபத்திலும் விற்றார். மொத்தத்தில் அவருக்கு 14% லாபம் கிடைத்தது. எனில் 18% லாபத்தில் விற்ற சர்க்கரையின் அளவு என்ன? இது நம்ம நேற்று பார்த்த சம்மா. ஸோ நேற்று வீடியோலயே பார்த்துருந்தோம். இது ரிப்பீட் சம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு ஜோடி சன்கிளாஸ் 25% லாபத்திற்கு விற்றார் அப்படின்னு இருக்கு. ஒரு ஜோடி சன்கிளாஸை 25% லாபம். அப்போ ப்ராஃபிட் வந்து எனக்கு 25%. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதை 25% குறைவான விலையில் வாங்கி அதை 10 ரூபாய் குறைவாக விற்றிருந்தால் அவருக்கு 40% லாபம் கிடைத்திருக்கும். எனில் சன்கிளாஸின் வாங்கிய விலை என்ன? ஸோ அப்போ இதே மாடலில் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோமா ஏற்கனவே, அதே மாடல் தான். ஸோ ஒரு ஜோடி சன்கிளாஸை நான் வந்து எக்ஸ் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது? எனக்கு ப்ராஃபிட் 25% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு 125/100 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 5 4. ஸோ 5x/4 அப்படின்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னது? 25% குறைவான விலையில் வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸே எனக்கு என்னது? எக்ஸ்ல இருந்து 25% குறைவு. அப்போ 100 - 25னா 75%. ஸோ இப்போ இதை நான் 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3/4 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். 3x/4. இப்போ இதுக்கப்புறம் இது என்ன பண்றாங்க? 10 ரூபாய் குறைவா வித்திருந்தா அவருக்கு 40% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வித்ததை விட எனக்கு என்னது? 10 ரூபாய் வந்து குறைவா வித்திருந்தா. ஸோ அப்போ இங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 5x/4 - 10 rupees அப்படின்னு பண்ணியிருந்தா இங்க லாபம் என்ன சொல்லியிருக்காங்க? 40% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இங்க 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? வாங்கிய விலை என்னவாக இருக்கும்? எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா இங்க என்னது? செல்லிங் ப்ரைஸ் வந்து 5x/4 - 10. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் எப்படி கிடைக்கும்? இந்த காஸ்ட் ப்ரைஸ் 3x/4 இன்ட்டு ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் 40% அப்படின்னா 140/100 அப்படின்னு போடுவோமா? ஸோ 140/100. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எல்சிஎம் எடுத்தா இங்கே என்ன வரும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4. அப்போ இங்கே மல்டிப்ளை பை 4, இங்கே கீழே டிவைட் பை 4. அப்போ இங்கே 5x - 40 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை 4 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 3x இன்ட்டு 14/4 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 4 4 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 14 7 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 7 இது 5 அப்படின்னு இருக்கும். அடுத்து இந்த 5 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 25x - 200 which is equal to 21x அப்படின்னு இருக்கும். இந்த 21x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 25x - 21x 4x which is equal to 200. அப்போ x equal to 50 rupees. ஸோ x தானே நம்ம காஸ்ட் ப்ரைஸாக வச்சுருந்தோம். ஸோ இந்த எக்ஸ் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன வந்திருக்கு அப்படின்னா 50 rupees. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வர்த்தகர் சில பொருட்களை 150க்கு வாங்கினார். மேற்படி செலவுகள் வாங்கிய விலையில் 12% எனில் என்ன விலையில் விற்றால் 10% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 150க்கு வாங்கி அந்த பொருளோட மேற்படி செலவு 12% பண்ணியிருக்காரு. 150ல 12% என்னது? 12/100ன்னு போடணும். 12% என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 இது 2ன்னு வரும். திரும்ப இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6. அப்போ 12%ன்றது எனக்கு 3 × 6 18 ரூபாய். அப்போ எனக்கு இங்கே வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 150 + 18 168 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 168ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு லாபம் 10% வேணும்னா என்ன விலையில விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100%ன்றது எனக்கு 168.
110% என்ன அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்காக இதை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண போறீங்க. 36th கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. ஒரு பொருளை 625க்கு விற்றதில் கிடைத்த லாபமும் அந்த பொருளை 435க்கு விற்றதில் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 37th கொஸ்டின். ஸோ ரெண்டுமே விற்ற விலை தான். 625 435. ஸோ 625 இங்க வந்து 435. இங்க வரக்கூடிய லாஸ் பர்சன்டேஜும் இங்க வரக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜும் 625 விற்றதில் கிடைத்த லாபமும். அப்ப இங்கதான் ப்ராஃபிட். ஸோ இங்க கிடைக்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இங்க கிடைக்கிற லாஸ் பர்சன்டேஜும் எனக்கு சமம் அப்படின்னா எனக்கு வந்து வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க நமக்கு என்ன தெரியணும், லாபமும் நட்டமும் சமம் எனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பர்சன்டேஜ் வேணா லாபம் நட்டம் மட்டும் போட்டா போதும். ஸோ அப்போ ப்ராஃபிட்னா எனக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. இங்க லாஸ் அப்படின்னா என்னது, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் இங்க 625 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க எக்ஸ் மைனஸ் 435. ஸோ இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2x. இங்க 435 இங்க வந்துச்சுன்னா 625 பிளஸ் 435 அப்படின்னு இருக்கும். ஸோ பிளஸ் பண்ணா என்ன வரும், 10 1 6 1060. அதுதான் நமக்கு 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 530. 1060/2 அப்படின்னு போடுவோம். ஸோ 530 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 530 எனக்கு ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமா. ஸோ 530 rupees. அடுத்தது ஏ ஒரு கடிகாரத்தை 20% லாபத்தில் பிக்கு விற்றார். பி அதை 10% நட்டத்தில் சிக்கு விற்றார். சி அந்த கடிகாரத்தை 216க்கு வாங்கினால் ஏ அதை என்ன விலைக்கு வாங்கினார் அப்படின்னு இருக்கு. ஏ ஒரு கடிகாரத்தை வாங்கியிருப்பார்ல, ஸோ அந்த கடிகாரத்தோட வாங்கின விலை, ஏ வாங்கின விலை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, 20% லாபத்துக்கு பிக்கு விற்கிறாரு. ஸோ ஏவோட காஸ்ட் பிரைஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஏவுடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது, 20% லாபத்துக்கு விற்கிறாருன்னா 120x/100. இப்போ 120x/100னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். 6x/5 அப்படின்னு வந்துடும். 6x/5. இது ஏவை பொறுத்த வரைக்கும். அடுத்து பியை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா, இதுதான் வந்து அவருடைய வாங்கிய விலை. ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து அவருடைய வாங்கிய விலை வந்து 6x/5. இப்போ பி என்ன பண்றாரு, 10% நட்டத்தில் சிக்கு விற்கிறாரு. அப்போ செல்லிங் பிரைஸ் இங்க என்ன வந்துடும், 6x/5 இன்ட்டு 90/100 இல்லையா? ஏன்னா நட்டத்துக்கு விற்கிறாரு 10%. அதனால 100 - 10 போட்டு 90/100ன்னு போடுறேன். சி அந்த கடிகாரத்தை 216க்கு வாங்கினால் பி விற்கிற விலைக்கு தானே சி வாங்கும். அப்போ இதுதான் எனக்கு என்னது அப்படின்னா அந்த 216. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், 6x/5 இன்ட்டு 90/100. இதுதான் எனக்கு அந்த 216 அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ அதை எந்த விலைக்கு வாங்கினார். ஏ வாங்கிய விலை எக்ஸ். அப்போ எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5 மிச்சம் 4னா 18 அப்படின்னு இருக்கும். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த 0 மட்டும் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ 90/100 ஈக்குவல் டு 216. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணலாம், இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 18 மிச்சம் 3ன்னு இருக்கும். ஸோ 24. 6 டேபிளில் இதை திரும்ப கேன்சல் பண்ணுறப்போ 4 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 10. 4 இன்ட்டு 5 இன்ட்டு 10. 4 5 ஆர் 20. 20 இன்ட்டு 10 எனக்கு என்னது 200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒரு உற்பத்தியாளருக்கு 10% லாபமும் மொத்த உற்பத்தியாளருக்கு 15% லாபமும் விற்பனையாளருக்கு 25% லாபமும் கிடைக்குமானால் 1265 சில்லறை விலையுடைய ஒரு பொருளின் உற்பத்தி செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உற்பத்தி செலவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த உற்பத்தி செலவை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. அதுல இருந்து தான் எனக்கு என்னது 10% லாபமும் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ 110/100. அதுக்கப்புறம் இதுல இருந்து தான் எனக்கு என்னது, உற்பத்தியாளர் விற்பனை பண்றப்போ எனக்கு என்னது 15% லாபம். அப்போ 115/100 அப்படின்னு போடணும். அதுல இருந்து தான் எனக்கு என்னது 25% லாபம் இன்ட்டு 125/100ன்னு போடணும். இது எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்குது, 1265 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1265. அப்போ உற்பத்தி செலவு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. கரெக்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ 39th கொஸ்டின் 1625 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 15 125. ஸோ இங்கே 1265.
ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்னது 10%, 15%, 25%. ஸோ 10%, அடுத்து 15%, அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு 25% இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 25%. ஸோ இதுல இருந்து எக்ஸ் தான் நம்மளுடைய உற்பத்தி திறன். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன? இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? இது 11 டேபிளில் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 11 டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 1ல 11 மிச்சம் 1, திரும்ப 1ல 11 மிச்சம் 5. ஸோ 115 அப்படின்னு வந்துருச்சு. இந்த 115ம் இந்த 115ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 125 டிவைடட் பை இங்கே எத்தனை 0 இருக்கு? இங்கே 4 0 வேற இன்னும் இருக்கு. ஸோ 1 2 3 4 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போ எக்ஸ் வேணும்னா என்னது? நமக்கு 1 lakh டிவைடட் பை 125 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இல்லைனா 5 டேபிளில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது என்னது 25, இது என்ன வந்துடும் 20,000 அப்படின்னு கிடச்சிடும். திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது வந்து 4,000 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 800 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னோட உற்பத்தி விலை என்னது? எக்ஸ் வந்து 800 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ 800 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்த கொஷின், ஒரு நபர் 2 எஃகு நாற்காலிகளை ஒன்றுக்கு 500 வீதம் விற்றான். ஸோ 2 சேர் இருக்கு. ஸோ 40வது கேள்வியா? 2 சேர் இருக்கு. ஸ்டீல் சேரா எஃகுனா? ஸோ 2 சேர் இருக்கு. C1 C2ன்னு வச்சுக்கலாம். விற்ற விலை வந்து எனக்கு 2 சேர், ஒரு சேரை வந்து எனக்கு 500 ரூபாய் அப்படின்னு வித்திருக்காங்க. ஓகேவா? ஒன்றை விற்றதில் அவனுக்கு 12% நட்டம் ஏற்பட்டது. மற்றொன்றை விற்றதில் அவருக்கு 20% லாபம் ஏற்பட்டது. இங்க வந்து நட்டம் 12%, இங்க வந்து லாபம் 20% அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த முழு பரிவர்த்தனையில் அவனுக்கு கிடைத்த லாபமா இல்லை நட்டமா, என்ன சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டுலையும் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சிபி என்னது? எனக்கு 500. இங்கே லாஸ் 12 அப்படின்னா என்ன வரும்? 100 மைனஸ் 12 அப்படின்னு போடுவோமா? அப்போ 88 அப்படின்னு வரும். ஸோ 88 by 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 88 இன்ட்டு 5 அப்படின்னா 440 அப்படின்னு கிடைக்கும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது? 500 இன்ட்டு ப்ராஃபிட் 20. அப்போ 100 + 20 120 by 100ன்னு வந்துடும். ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். 12 இன்ட்டு 5 60, அப்புறம் ஒரு 0 இருக்குது, அப்போ 600. அப்போ டோட்டலாக எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னது? இங்கே 600 440 அப்படின்னா 1040. செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னது? 1000 ரூபாய். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இது லாஸ் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸு? 40. இது ரெண்டத்தோட வித்தியாசம் 40 ரூபா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2ல 8 மிச்சம் 2 அப்படின்னா 26 அப்படின்னு வரும். ஸோ 100 by 26. இப்போது திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50 by 13 அப்படின்னு வருமா? ஸோ 50 by 13. 13 இருக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? 1.5% அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ 50 by 13 அப்படின்னா என்ன வரும்? இங்கே 13, இங்கே 50. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 3ல 39 அப்படின்னு கிடைக்குமா? மிச்சம் 11 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிட்டா கூட 13ல 110 எங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? 110 வர்றதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான் இல்லையா? ஸோ 8 அப்படின்னு போட்டால் கூட 8 3s are 24 to 104 அப்படி தான் வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனுக்கும் இதுக்கும் வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்ன எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்குமா அப்படின்றது தான் இங்கே செக் பண்ணணும். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 440, எதுவும் தப்பு கிடையாது இல்லையா? ஸோ புக்கில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் சொல்யூஷனே பார்த்துடலாமா? 40th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? இங்கே 1000 ரூபாய் வந்துச்சு. ஆனால் இங்கே வாங்கிய விலையில தான் வந்து நமக்கு தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ வாங்கிய விலை ஓகே, இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு விற்ற விலை வந்து 500 அப்படின்னா எனக்கு விற்ற விலை 500 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 88 by 100 அப்படின்னு போடணும். ஸோ அங்கே தான் வந்து நான் கான்செப்ட்லேயே பேசிக் கான்செப்ட்லேயே தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக போடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும்? இதை இப்போ கரெக்டாக நான் போட்டுமா? ஸோ ஃபஸ்ட்டு 500 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 88 by 100 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 500, அப்புறம் ஒரு 100க்கு 2 0 டிவைடட் பை 88. இந்த பக்கம் என்ன வந்துடும்? எனக்கு 500 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 120 by 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5000
ஏன்னா இங்கே ஒரு 0 இங்கே 2 0. ஸோ 5000/12 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்ட் எரர் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க. நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்காக எடுத்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எத்தனை பேர் நான் இங்கே ஸ்டார்டிங்கில் போட்டப்பவே கண்டுபிடிச்சிங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க. எங்கே போட்டப்பவே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறீங்க மேம் அப்படின்னா, நான் இங்கே போட்டேன்ல 500 × 88ன்னு, இது தப்புன்னு எத்தனை பேர் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிங்க நான் சொல்லாம. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைனா வந்து இப்போ நான் பண்ணுற தப்பு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறல, ஸோ அதை மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக எதுவும் யோசிக்காமல் ஜஸ்ட் வீடியோவை படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வீடியோவை நீங்கள் சால்வ் பண்ணியும் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு. அடுத்த கொஷின் போலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 41th கொஷின் என்ன இருக்குன்னு, 2 கடிகாரங்களின் மொத்த வாங்கிய விலை 840. ஒரு கடிகாரம் 12% லாபத்திலும் மற்றொன்று 12% நட்டத்திலும் விற்கப்பட்டது. 2 கடிகாரங்களின் மொத்த வாங்கிய விலை வந்து எனக்கு 840, காஸ்ட் பிரைஸ் 840. மொத்த வாங்கிய விலை எனக்கு 2 கடிகாரம் 1 2 அப்படின்னு இருக்கு. ஒரு கடிகாரத்தை எக்ஸுக்கு வித்திருப்பாங்க, இன்னொரு கடிகாரம் என்னது 840 மைனஸ் எக்ஸுக்கு வித்திருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய காஸ்ட் பிரைஸா இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்போ இங்க என்னது அப்படின்னா, ஒரு கடிகாரம் 16% லாபத்திலும் மற்றொன்று 12% நட்டத்திலும் விற்கிறாங்க. இங்க வந்து 16% லாபம், இங்க வந்து எனக்கு 12% நட்டத்துல விற்கிறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முழு பரிவர்த்தனையில் லாபமோ நட்டமோ ஏற்படவில்லை. லாபம் கிடைத்த கடிகாரத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு பரிவர்த்தனையில எனக்கு லாபமோ நட்டமோ நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாபமோ நட்டமோ நடக்கல அப்படின்னா எனக்கு என்னது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு இங்கே ப்ராஃபிட்டுக்கு நான் விற்கிறேன்ல, ஸோ அதனுடைய வாங்கிய விலை இந்த எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு லாபமும் நட்டமும் நடக்கலை அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேமாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 840 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நமக்கு என்ன ஒரு செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் 840. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்துடும், இங்கே எக்ஸு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் 16%, அப்போ 116/100 ப்ளஸ் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 840 மைனஸ் எக்ஸு இன்ட்டு லாஸ் இல்லையா? ஸோ லாஸ் வந்து 12% அப்படின்னா 88, 100 மைனஸ் 12னா 88, ஸோ 88/100 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணும். இதில் இந்த எக்ஸ் தான் இப்போ கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 84, 116, 88 அப்படின்லாம் இருக்கு. ஸோ காமனாக ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வர்றதுனாலும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே ரெண்டுலையுமே காமனாக 100 இருக்கா? ஸோ காமனாக 100 வெளில எடுத்துட்டோம்னா 840 2 0 போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்கும், 116x ப்ளஸ் இங்கே 840 இன்ட்டு 88 மைனஸ் 88x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு இங்கே 42,000 அப்படின்னு இருக்கும். இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 58 அப்படின்னு வரும். இங்கே இப்போ நான் 2 டேபிளில் இதை மட்டும் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 44. அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே 44. திரும்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 21,000 அப்படின்னு வரும். இங்கே என்ன வந்துடும், 29 அப்படின்னு இருக்கும். இங்கே 22, இங்கே 22 அப்படின்னு இருக்கும். இதுக்கு மேலே நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. இங்கே என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 21,000 மைனஸ் இங்கே நமக்கு எந்த வேரியபிளும் இல்லையா? ஸோ மைனஸ் 840 இன்ட்டு 22 ஈக்குவல் டு 29x மைனஸ் 22x அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ 840 இன்ட்டு 20ன்னு ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் 840 இன்ட்டு 2 போட்டுட்டு ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன வரும்னா 18,480 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு 21,000 மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் பண்ணுறப்ப என்ன வந்துடும், 9 மைனஸ் 2 7x அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 21,000ஐயும் இந்த 18,000ஐயும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் 2520 அப்படின்னு வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 7x. இப்போ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னு வைங்க. 3ல் 21 மிச்சம் 4 அப்படின்னு இருக்கும். 6ல் 42. ஸோ 360 தான் என்னுடைய என்னது வாங்கிய விலை. எதோடைய வாங்கிய விலை, எனக்கு ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன்ல, ஸோ அதனுடைய வாங்கிய விலை எனக்கு 360 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்க. நீதா கிலோ 180 விலையுள்ள ஒரு தேயிலையும்
கிலோ 200 விலையுள்ள மற்றொரு தேயிலையும் 5:3 என்ற விகிதத்தில் கலந்தால் அப்படின்னு இருக்கு. 180 200. ஸோ 2 விலையில தேயிலை இருக்கு. 180 200 அப்படின்னு 2 விலையில தேயிலை இருக்கு. ஸோ இதை என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா 5:3 ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அவ்வாறு கலந்த தேயிலை வகையை கிலோவிற்கு 210 என்று அவள் விற்றாள். ஸோ அவ்வாறு கலந்ததை அவர் என்ன பண்றாரு, 210 அப்படின்னு விற்கிறாங்க கிலோவுக்கு. இப்ப என்ன கேட்கறாங்க எனில் அவளின் லாபம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்னது, ஃபர்ஸ்ட் நான் இங்க இங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதனுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடக்க விலை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது 180 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 180 ரூபாய் இருக்கிறத நான் டோட்டலா 5 பங்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இன்ட்டு 5. இங்க 200 இருக்கத நான் என்ன பண்றேன், மொத்தமா 3 பங்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இங்க என்ன வரும், 8 5s are 44. ஸோ 900ன்னு வரும். இது 600 அப்படின்னு வரும். ஸோ அப்போ டோட்டலா எனக்கு இங்க என்ன வந்துடும், 1500ன்னு வரும். இந்த 1500ன்றது எனக்கு இந்த 8 பங்கு இல்லையா, எனக்கு அதுல 1 கிலோ 1 பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். அப்போ டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டா என்ன வரும், 1ல 8 மிச்சம் 7ன்னு வருமா? ஸோ 1500 கரெக்டாக தானே போட்டிருக்கோம், இல்லை எங்கேயாவது கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு எதுக்கும் நம்ம அந்த சொல்யூஷனை பார்த்துக்கலாமா? ஸோ 42nd கொஷின் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ 42nd கொஷின். ஸோ இதுதான் 1500 வந்திருக்கு. ஸோ 1500லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 கிலோ எவ்வளோன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 8 அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? இது 1 கிலோ, அப்போ 8 கிலோக்கு என்ன அப்படின்னு இன்ட்டு 8ன்னு போடலாம். ஏன்னா இங்க கண்டிப்பா பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரப்போகுது. அதனால நான் என்ன பண்றேன், காஸ்ட் பிரைஸ் 1500ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? செல்லிங் பிரைஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ட்டு 8 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க 8 பங்கு இருக்குல்ல, அதனால 8. 210 இன்ட்டு 8 அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், 210 இன்ட்டு 8 அப்படின்னு போடுறப்போ 1680ன்னு வந்துருமா? ஸோ இதுதான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ நமக்கு என்ன வேணும், லாப சதவீதம் வேணும். அப்படின்னா என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 180 ரூபா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 1500 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம்னா இங்கே 60 இங்கே 5ன்னு இருக்கும். திரும்ப 5 டேபிள்லேயே ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணால் 12% அப்படின்னு இருக்கும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது, எனக்கு 12%. அடுத்தது பாருங்க, கிலோ 6.75 உள்ள 80 கிலோ அரிசி எனில் கிலோ 8 ரூபாய் உள்ள 120 கிலோ அரிசி கலவையை என்ன விலைக்கு விற்றால் அவருக்கு 20% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 விலையில அரிசி இருக்கு. என்ன 6.75 7 ரூபாவா? ஸோ 6.75 8 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 6.75 8 ரூபா அப்படின்னு 2 விலையுள்ள அரிசி இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 43. ஸோ அது 80 கிலோ 120 கிலோ அப்படின்னு மிக்ஸ் பண்றாங்க. ஸோ இது 80 கிலோ, இது 120 கிலோ அப்படின்னு மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்றப்போ எனக்கு என்ன பண்றாங்க, என்ன விலைக்கு விற்றால் 20% லாபம் கிடைக்கும். லாபம் எனக்கு 20% வேணும். அதுக்கு நான் என்ன விலையில விற்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன விலையில காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணுமா? ஸோ அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கலாம், இது 80 கிலோ எனக்கு 6.75. அப்போ 80 × 6.75 பிளஸ் 120 கிலோ 120 × 8 அப்படின்னு போட்டா எனக்கு மொத்தம் எத்தனை கிலோ, 120 பிளஸ் 80 200 கிலோக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு கிடைக்கும். 200 கிலோக்கு எவ்வளவு ரூபான்னு கிடைக்கும். அப்புறம் டிவைடட் பை 200 அப்படின்னு போட்டோம்னா 1 கிலோக்கு எவ்வளோன்னு கிடைச்சோம். இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன கேட்டிருக்காங்க, கிலோவிற்கு தான் கேட்குறாங்க. அப்போ இங்க வர்றதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 200 கிலோன்னு போட்டாதான் 1 கிலோக்கு எனக்கு எவ்வளோ அரிசி அப்படின்றது தெரியுமா? அப்போ 6.75 × 80 அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜீரோக்கு என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 67.5 × 8. ஸோ 8 5s are 44. இது 56 4 66 48 6 எனக்கு 54. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ இது 540 அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே 120 × 8 அப்படின்னு போடுறப்ப என்ன வரும், 16 1 96. ஸோ 960/200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 60 இங்கே ஒரு 40 அப்படின்னா 1000 ஆயிருமா, 1500/200 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்னது, கிலோவுக்கு 7.5 ரூபா 7.5 ரூபா. ஓகேவா, 7 ரூபா 50 பைசா
இதுதான் வந்து என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதுல இருந்து எனக்கு 20% லாபம் வர்ற மாதிரி விற்கணும். இப்போ நான் 15/2 அப்படியே வச்சுக்கிறேன் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா என்னது காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ப்ராஃபிட்னு போடுமா. ப்ராஃபிட் வந்து 20%. அப்போ 100 + 20னா 120/100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படின்னா இது 6 அப்படின்னு வந்துருமா. அடுத்து வந்து 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ இங்க 3 இது 5ன்னு வரும். திரும்ப இது 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ 5. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது 5 × 3 15 ரூபாய்க்கு வித்தா எனக்கு என்ன வரும் 20% லாபம் வரும். ஸோ கிலோவிற்கு 15 ரூபாய் இங்க இல்லையே. அப்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இங்கேயே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா. ஸோ கிலோவிற்கு என்ன பண்ணியிருக்கணும் 15 ரூபாய்க்கு விற்கணும். 120 கிலோ அரிசி கலவை என்ன விலைக்கு விற்றால் அவருக்கு 20% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ கிலோவிற்கு 9 ரூபாய் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா. 150 ரூபாய் 200 இது வந்து எனக்கு 7.5 அப்படின்றது கரெக்டாக தான் வந்துச்சு இல்லையா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 7.5ன்றது கரெக்டாக தான் வந்துச்சு. அந்த 7.5ல என்ன பண்ணணும் 120% தானே லாபம் வேணும். ஸோ 120%. ஸோ நம்ம போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. நான் தான் இங்கே கேல்குலேஷன்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப பண்ணலாமா. 15/2 × 120/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சா 6. அடுத்து என்ன பண்ணும் 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 3. இங்க இது என்னது 5. அடுத்து இது 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ இங்க 3ன்னு தான் வரும். 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ 3ன்னு வரும். ஓகே இங்க நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இது என்னது எனக்கு 9 ரூபாய் அரிசிக்கு விற்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் பொருட்களை வாங்கிய விலைக்கே விற்பதாக நாடகமாடினார். ஆனால் அவர் தவறான எடைகளை உபயோகித்து 11/9% லாபம் பெற்றார். எனில் 1 கிலோ எடைக்கு அவர் உபயோகித்த எடை என்ன. ஸோ அப்போ இங்க என்னது அப்படின்னா எரர் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எரர் கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க எரர் கொஸ்டின் என்ன பண்ணணும்னா தவறான விடை எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்னு போடணும். ஓகேவா. ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்போ இங்க எரர்ன்றது தான் எனக்கு அவர் உபயோகித்த எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எரர் தான் எனக்கு என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ இங்க ட்ரூ வேல்யூன்றது எனக்கு வந்து 1 கிலோ. 1 கிலோனா இங்க எல்லாமே வந்து கிலோ கிராம்ல இருக்கு இது ஆப்ஷன். அதனால நான் என்ன பண்றேன் 1 கிலோவை கிராம மாத்திக்கிறேன். 1000 கிராம் அப்படின்னு வரும். இங்க ப்ராஃபிட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 11/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இது 11/9னா இது இன்ட்டு 9 + 1னா 100/9% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ப்ராஃபிட். இப்போ இந்த ஃபார்முலா வந்து புதுசா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வரும் அப்படின்னா 44th கொஸ்டினுக்கு எரர் தவறான எடை டிவைடட் பை ட்ரூ வேல்யூ சரியான எடை மைனஸ் எரர் இன்ட்டு 100% ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ இதான் ஃபார்முலா. எனக்கு இங்க தவறான எடை அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எரர் டிவைடட் பை 1000 மைனஸ் எரர் அப்படின்னு கிடைச்சிரும். ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்க என்னது 11/9னா 100/9%. ஸோ அப்போ இது வந்து 100/9%. ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடுமா. ஸோ 100 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 9 இங்க வந்துச்சுன்னா 9 இன்ட்டு எரர் ஈக்குவல் டு இந்த 1000 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 1000 மைனஸ் எரர். ஸோ 9 எரர் இந்த எரர் இந்த பக்கம் இந்த எரரை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 9 எரர் இந்த எரர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9 + 1 10 எரர் அப்படின்னு இருக்கும். ஸோ 10 எரர் ஈக்குவல் டு 1000. அப்போ எரர் வந்து எனக்கு என்னது 1000/10 அப்படின்னா 100 கிராம் தான் எனக்கு வந்து அவர் என்ன பண்றாரு ஏமாத்துறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 கிலோவுக்கு அவர் எவ்வளவு வந்து ஏமாத்துறாரு 90 கிலோ உள்ள எடையை தான் வந்து அவர் போடுறாரு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வியாபாரி பொருட்களை வாங்கிய விலையில் விற்பதாக அறிவித்து 1 கிலோகிராம் எடைக்கு பதிலாக 90 கிலோகிராம் எடை மட்டும் உபயோகிக்கிறார். எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க மேல இருக்க கொஸ்டினை அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் ரிவர்ஸ்ல நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். 45வது கொஸ்டின் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன பார்த்தோம் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் இன்ட்டு 100% இல்லையா. ஸோ இப்போ இந்த எரர் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க 1 கிலோகிராம் எடைக்கு பதிலாக 900 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க எரர் வந்து 100 கிராம் டிவைடட் பை இங்க ட்ரூ வேல்யூ வந்து 1 கிலோ இதுக்கு பதிலாக என்ன பண்றாரு 900 கிராம் தான் யூஸ் பண்றாரு இல்லையா. அப்போ எரர் வந்து இங்க திரும்பியும் எனக்கு 100 இன்ட்டு 100 அப்படின்னு வரும்.
அப்போ இங்க கீழே என்னது 100/900 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ 100/9னா என்னது எனக்கு 11 9s are 99, மிச்சம் 1 இருக்கும். ஸோ 11 1/9% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான எடையை உபயோகித்து ஒரு வியாபாரி தன் வாடிக்கையாளர்களை வாங்கும் பொழுது 5%, விற்கும் பொழுது 5%, ஏமாற்றுகிறார் எனில் லாபம் மொத்த லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ வாங்கும் போது ஒரு 5%, அடுத்து விற்கும் போது ஒரு 5% அப்படின்னு விற்கிறாரு. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எனக்கு என்னது 5%. அதுக்கடுத்து எனக்கு இங்க டிக்ரீஸ் கிடையாது, திரும்பவும் இன்னொரு 5% லாபம் தான் பாக்குறாரு. அப்போ 5 + 5 + 5 × 5 டிவைடட் பை 100 நெட் எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ அதை தான் போடுறோம். இங்க ரெண்டு பக்கமும் அவர் லாபம் பாக்குறாரு, அதனால தான் நிறைய இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்னே போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது என்னது 25/100 இருக்கும், 0.25 அப்படின்னு இது கிடைச்சிடும். அப்போ இது 5 + 5 10, 10 + 0.25 10.25% மொத்த லாபம் அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க. சட்டர்ஜி என்பவர் ஒரு காரை அதன் அசல் விலையில் 15% தள்ளுபடியில் வாங்கினார். அசல் விலை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அவர் வந்து தள்ளுபடியில வாங்கியிருக்காரு அப்படின்னா 15% தள்ளுபடியில வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது எனக்கு 85x/100 இல்லையா? ஏன்னா 15% தள்ளுபடியில வாங்கியிருக்காரு. பின் வாங்கின விலையில் 20% கூடுதலாக மற்றொருவருக்கு விற்றார் எனில் விலையில் அவருக்கு கிடைத்த லாபம் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பின் வாங்கின விலையில் 20% கூடுதலாக மற்றவருக்கு விற்றார். ஸோ இந்த வாங்கின விலையில என்ன பண்றாருன்னா 20% கூடுதலா இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. அப்போ 20% கூடுதல்னா 120/100. இதுதான் நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸா வந்துரும். ஸோ அப்போ இங்க காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எனக்கு 85x/100. ஸோ செல்லிங் ப்ரைஸ்ன்றது இந்த காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு இந்த ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது 6 இது 5 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். திரும்ப இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5 மிச்சம் 3, ஸோ 17 அப்படின்னு வரும். இங்கே திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 இது 50 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 17 × 3 அப்படின்னா நமக்கு என்னது 51. ஸோ 51/50 இதுதான் வந்து நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். 50 இங்கே ஒரு எக்ஸ் வேற இருக்கு. ஸோ 51x/50 இதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாப சதவீதம் என்னது? லாபம்ன்றது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் லாபம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 51x/50 மைனஸ் 85x/100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸா? ஸோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்னா 85x/100 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுக்குமா? அப்போ இது இன்ட்டு 2 இது இன்ட்டு 2 அப்படின்னு வரும். அப்போ இங்கே 102 மைனஸ் 85x அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்கே 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ டிவைடட் பை 85x இதுவும் எக்ஸ் டேர்ம் தான் இன்ட்டு 100. ஸோ 102ல் 85 போச்சு அப்படின்னா 17 வந்துருமா? ஸோ 17x/85x இன்ட்டு 100. ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 17 × 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 85ன்னு வரும். ஸோ இதை 17 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். திரும்ப இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20% ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும். ஸோ 20% ப்ராஃபிட் நமக்கு ஆப்ஷனில் இல்லை. அவங்களே வந்து 20% கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே நம்ம 85லேருந்து எடுக்கக்கூடாது, இந்த எக்ஸ்லேருந்து எடுக்கணும். ஸோ 47th கொஷின் பாருங்க. ஸோ இங்கே எக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்களா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு 102 ஸோ எக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கொஷினில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க, எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இதுதான் வந்து எக்ஸ் விலை. அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? தள்ளுபடியில் இதை வாங்கிட்டேன். வாங்கினதுல எனக்கு 20% லாபம் வச்சு தான் செல்லிங் ப்ரைஸ். திரும்ப நான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்க்குறப்போ திரும்ப அதே 20% தானே வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு லாப சதவீதம் தெரியணும் அப்படின்னா இந்த 51/50 நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? லாப சதவீதம் தெரியணும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கும் இந்த 51/50 எக்ஸுக்கு தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்திருந்தா எனக்கு பர்சன்டேஜில் கிடச்சிருக்கும். ஏன்னா பர்சன்டேஜில் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாருங்க, 51x/50 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது? எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ பாருங்க, நமக்கு 20% ஆப்ஷனில் இல்லை. இருந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிச்சிருப்போமா அப்படின்னே தெரியல. பார்த்தீங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணிட்டு வருவோம். கிளியரா? ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணல, நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டு வரல. ஃபுல்லாவே உங்க முன்னாடி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் சேர்ந்து உங்க கூட இப்படிலாம் தான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட் அப்படின்னு போட்டு இப்படி குடுத்திருந்தா நம்ம இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்றதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஃபார்முலா நோட்ல. சரியா? மேமே எல்லாம் தப்பு தப்பா பண்றாங்க. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளாஸ் எடுங்க அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ நம்ம நார்மலா போடுறப்ப தான் நான் பண்ற தப்பு நீங்களும் பண்ணுவீங்க. நான் எல்லாத்தையும் இப்படிதான் அப்படின்னு கடகடன்னு போட்டா, எடுத்ததுமே எல்லாருக்குமே வந்து அதே ஃப்ளோல வருமா? நம்மளும் அப்படிதான் யோசிச்சு கடகடன்னு போடுவோமான்னு கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் இல்ல. இந்த கொஸ்டின்லயே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ எல்சிஎம் எடுத்தா இங்க 1 இங்க 50 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் பை 15 இருக்கும். ஸோ எக்ஸ் பை 50 பை எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இல்லையா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். 1/50 இன்ட்டு 100. ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்னது 2% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ மேக்ஸ் மேமா இருந்தாலும் நார்மலா இருக்கிறவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க வச்சு சால்வ் பண்ணல அப்படின்னா ஒண்ணு தப்பு பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரு தப்பு கான்செப்ட்லலாம் நான் ஸ்ட்ராங் தான் மேம், ஃபார்முலால தான் ஸ்ட்ராங் தான். பட் ஆனா இந்த மாதிரி கிவன் டேட்டா எழுதுறப்போ நான் தப்பு பண்றேன் அப்படின்னா அது எதனால நடக்குது அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணாததுனால இருக்கும். ரெண்டாவது பேசிக் கான்செப்டே ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றப்போ என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா, நமக்கு இது ஏன் இங்க பண்றோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பாதியில வந்து பாதியிலே சால்வ் பண்ணிட்டு நிப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு பாதியிலேயே ஸ்டக் ஆகி நிப்போம். ஓகேவா? நீங்க இப்போ மேக்ஸிமம் எந்த ஜோன்ல இருப்பீங்க, பேசிக் பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டக் ஆகி நிக்க மாட்டீங்க. நம்ம இப்போ எங்க தப்பு பண்ணுவோம்னா, இப்போ நான் இன்னைக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் நான் பண்ணல ஒரு 2, 3 இடத்துல. அத மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாததுனால கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ சம் சால்வ் பண்றப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க தான் இருக்கணும். தூக்கம் வர்றப்போ சம் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். பட் ஆனா கான்செப்ட் புரியணும் அப்படின்றப்போ, நம்ம தெளிவா போடணும் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, தூக்கம் வர்றப்போ சம்ம போட முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் 2/3 பகுதி 6% லாபத்திலும் மீதியுள்ள பகுதி 3% நட்டத்திலும் விற்கப்பட்டது. ஒரு பொருளின் 2/3 பகுதி அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பொருளோட 2/3 பகுதி அதை என்ன பண்ணியிருக்காங்க, 6% லாபத்துல வித்திருக்காங்க. ஸோ 6% எனக்கு ப்ராஃபிட். மிச்சம் இருக்கிறதுனா எனக்கு என்னது, மிச்சம் இருக்கிற பங்கு x/3 அப்படின்னா அதை என்ன பண்ணியிருக்காங்க, 3% நட்டத்துல வந்து வித்திருக்காங்க. ஸோ லாஸ் வந்து 3%. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தத்தில் ரூபாய் 500 விற்கப்பட்டது, மொத்தத்தில் ரூபாய் 540 லாபம் கிடைக்குமானால் அந்த பொருளின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொருளோட 2/3 பகுதியை 6% லாபத்திலும் மிச்சம் உள்ள பகுதியை 3% நட்டத்திலையும் விற்கிறாங்க. ஆக மொத்தம் எனக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா லாபம் தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த லாபம் தான் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 15,000, 16,000, 18,000 அப்படின்னு ரூபா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 48வது கொஸ்டினா, பொருளோட மதிப்பு நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ பொருளோட மதிப்பு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இப்போ 2/3 பங்கை என்ன பண்ணியிருக்கோம், லாபத்துல 6% லாபமா, ஸோ அதனால 2/3 பகுதியை 6% லாபம். ஸோ 106/100. அடுத்து மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3% நட்டம், அதனால எனக்கு 97/100. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய என்னது, விற்பனை விலை, செல்லிங் பிரைஸ் இல்லையா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்றோம். இப்போ ஆட் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன வரும், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 2/3 of 106/100. ஸோ 2/3 of x into 106/100. இங்க x/3 of 97/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணா என்ன வரும், இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 50 அப்படின்னு வரும். இல்ல சால்வ் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 100 அப்படியே இருக்கட்டும், இங்க 2 அப்படியே இருக்குன்னு வைங்க. ஸோ 2 அப்படியே இருந்துச்சுன்னா 212 அப்படின்னு கிடைக்கும். 212/300 பிளஸ் இங்க 97x/300 அப்படின்னு இருக்கும். ஸோ 212 பிளஸ் 97 அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 312ல இருந்து ஒரு 3 வந்து நம்ம மைனஸ் பண்ற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ 309x/300 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 540 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 540 ரூபாவோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்,
540 ரூபான்றது நம்மளுடைய லாபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நட்டத்திலும் விற்கப்பட்டது. மொத்தத்தில் 540 லாபம் கிடைக்குமானால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ், பொருள் வாங்கின விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். ஸோ இப்போ எனக்கு இதுல எனக்கு 540 ரூபா தானே, 540 504 540 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்னது, எனக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு லாபம் இல்லையா? ஸோ அப்போ 309 எக்ஸ் பை 300 மைனஸ் லாபம் வந்து எக்ஸ், அதுதான் நமக்கான 540 ரூபா. இப்போ இங்க நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த பொருளின் மதிப்பு எக்ஸ் என்ன அதான் தெரியணும். இப்போ இங்க எல்சிஎம் எடுக்கிறோம்னு வைங்களேன், இங்க இன்ட்டு 300ன்னு வரும். அப்போ 9x டிவைடட் பை 300 ஈக்குவல் டு 540. இப்போ இதை 9ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறோம் அப்படின்னா 60ன்னு வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 300 விச் இஸ் ஈக்குவல் டு 18,000. ஸோ 18,000 நமக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 15, 12, 18 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுல ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் 2 நபரிடம் கைமாறிய பொழுது அதன் அசல் விலையை விட 38% லாபத்தில் விற்கப்பட்டது. ஸோ ஒரு பொருளோட விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு 2 பேர்கிட்ட கைமாறினதுக்கு அப்புறம் 38% லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது 100 ரூபாய் இருந்துச்சு பொருளோட விலை அப்படின்னா, வித்ததுக்கு அப்புறம் எனக்கு 38% லாபம்னா 138 ரூபாய்க்கு நான் வித்திருக்கேன் இல்லையா? முதல் வியாபாரி 20% லாபம் பெற்றார். ஸோ அப்போ முதல் வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல் வியாபாரியோடைய செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 20%னா 120 அப்படின்னு கிடைக்கும். இரண்டாம் நபர் பெற்ற லாப சதவீதம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் வியாபாரியோடைய செல்லிங் பிரைஸ் தான் எனக்கு என்னது, இரண்டாம் வியாபாரியுடைய காஸ்ட் பிரைஸ் இல்லையா? ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து 120, அவரோட செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 138. கரெக்டா? அப்போ இங்க எனக்கு ப்ராஃபிட் லாப சதவீதம் தெரியணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஸோ இப்போ இங்க செல்லிங் பிரைஸ் அப்படின்றது எனக்கு 138, காஸ்ட் பிரைஸ்ன்றது 120. ஸோ 120 டிவைடட் பை 120 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ 138 மைனஸ் 120 பை 120 இன்ட்டு 100. இதுதான் நம்மளுடைய லாப சதவீதம். அப்போ இங்கே என்ன வந்துடும், 18 பை 120 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இப்போ 6ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம்னா இது 3 இது 2. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம்னா 5 அப்படின்னு இருக்கும். அப்போ இது என்ன வந்துடும் நமக்கு, 3 5s are 15 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 15% தான் என்னது நம்மளுடைய லாப சதவீதம். அடுத்து ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலைகளின் விகிதம் முறையே 20:21. ஸோ வாங்கிய விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் 20:21. இப்போ என்ன கேட்குறாங்க, அதன் லாப சதவீதம் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது எனக்கு என்னது, இது ரெண்டத்தோட வித்தியாசம் 1 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸா, காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100% அப்படின்னு போட்டால் கிடைச்சிடும். ஸோ அப்படி போட்டால் என்ன வந்துடும், எனக்கு 5% அப்படின்னு கிடைக்கும். அப்போ லாப சதவீதம் என்னது, எனக்கு 5%. ஸோ இன்னைக்கு நிறையவே எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம், எப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்றது புதுசாக கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் லாஸ் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ப்ளஸ் இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இன்னுமே நமக்கு ரொம்ப டஃப்பான சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ குரூப் 4ல கேட்பாங்களா அப்படின்றது டவுட் தான். பட் குரூப் 1 குரூப் 2லலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக. ஸோ நாளைக்கு கிளாஸில் இன்னொரு 25 கொஷின்ஸோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.